3-in-1 senior living apartment. 1. Senior citizen kana perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திமுகவே களத்தில் இறங்கி போராடலை, எதையும் செய்யலை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இருக்கிறோங்கிறத மறைமுகமாக மரியாதைக்குரிய தோழர் பே. சண்முகம் இன்றைக்கு வாய் உதிர்த்திருக்கிறார் என்றால் கூட்டணியில் குழப்பம் இல்லை, கூட்டணி உடைவதற்கான தெளிவான பாதையை தெரிவு செய்து விட்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஒன்று, இந்த ரெண்டு கட்சிகளுமே பிஜேபி உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ அதிமுக பிஜேபியோட நிற்கிது. இல்லை, பிஜேபி அதிமுகவோட நிற்கிது மாநிலத்தில். ஆனால் எந்த நேரத்திலும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடையும். சாதிக்கிற கட்சியாக தாவேகா இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதிமுக ஏற்கனவே சாதிச்சிருக்கு. இப்போ போட்டி யாராக இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. நீயா நானா, யார் வெற்றி பெறப் போவது? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் திரு பே. சண்முகம் அவர்கள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி தான் எல்லா கட்சிகளும் மக்களை சந்திக்க போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்போவுமே மக்களோடய இருக்கிறவங்க, இது எங்களுக்கு பெருசாக தெரியல, தேர்தலுக்காக வேலை செய்கிறவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணியிலையும் இருக்காங்க, ஒரு பக்கம் திமுக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது கூட்டணியில் இது எப்படி சார் முடிய போகுது? இது இப்போ ஒத்துக்கிட்டார் அவர், மரியாதைக்குரிய தோழர் பே. சண்முகம். திமுகவே களத்தில் இறங்கி போராடலை, எதையும் செய்யலை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இருக்கிறோங்கிறத மறைமுகமாக மரியாதைக்குரிய தோழர் பே. சண்முகம் இன்றைக்கு வாய் உதிர்த்திருக்கிறார் என்றால் கூட்டணியில் குழப்பம் இல்லை, கூட்டணி உடைவதற்கான தெளிவான பாதையை தெரிவு செய்து விட்டார்கள் என்பதை இது காட்டுகிறது. ஒன்று, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போதுமே தொழிலாளர் நல பிரச்சனையாக இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்தோம், சாம்சங் பிரச்சனையில் அவங்க எவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வர அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் தீண்டாமை ஒழிப்பு விஷயத்தில் அவங்க பிரதான கிளை அமைப்பாக இருக்கிற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்கெங்கெல்லாம் போராடணுமோ எல்லா இடத்துலையும் ஊடுருவி போராடிட்டு இருக்காங்க. இப்போ அண்மையில் மயிலாடுதுறையில் இந்த ஆட்சியின் சாபக்கேடான 32வது ஆணவ படுகொலை, தம்பி வைரமுத்து படுகொலை நடந்தேறி இருக்கிறது. அவர் யார்? வைரமுத்து டைஃபி இயக்கத்தினுடைய, அதாவது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் இளைஞர் பிரிவான டைஃபி இயக்கத்தினுடைய மயிலாடுதுறை ஒன்றியத்தினுடைய துணை அமைப்பாளர். இப்போ அவரே காதல் வயப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்போ சண்முகம் பாலகிருஷ்ணனை போல அல்ல. பாலகிருஷ்ணன் ஒத்துதிக்கிட்டே போவார் திமுகவுக்கு. இவர் அப்படி இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்பார், நியாயத்தோடு பேசுவார், உரிமையோடு கேட்பார், உணர்வாக எல்லாத்தையும் அலசுவார். இப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பெரிய ஓட்டையை அடைக்க முயலவில்லை. ஏற்கனவே பெரிய ஓட்டை இருக்குது, அவர் இன்னும் பெரிய ஓட்டையை கிழித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்று தான் இன்றைக்கி நாங்கள் மக்களோடு மக்களாக போராடுகிறோம், இப்பொழுதுதான் மற்றவர்கள்லாம் மக்களை சந்திக்க வருகிறார்கள் என்று பேசுகிறார் இவர். உண்மைதான். ஆனால் எந்த இடத்துலையாவது சண்முகம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை இணைத்து பேசிய வரலாறு உண்டா? தெரியுமா சார்? இது பெரிய ஃபோர்ஸாக வருது, நாளைக்கு எதிர்கால கூட்டணியே நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாவேகாவுடன் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட இயக்கங்களும் களமாட காத்திருக்கிறது தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகம் அனாதையாக்கப்படுகிற ஒரு சூழல். அது சின்ன சின்ன சாதி கட்சி இப்போ உரிமையை இழந்தாங்கல்ல, தேர்தல் கமிஷனில் போய் அங்கீகாரத்தை இழந்தவங்களை வேணா கூட்டி சேர்த்துக்கிட்டு உதயசூரிய சின்னத்தில் நிற்க வச்சுக்கிட்டு வேணா திமுக போராடுமே ஒழிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு சிந்திக்க தொடங்கி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கோ சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் போட்ட விதைதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற அடிப்படை தத்துவத்தோடு இன்றைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கமும் களமாட வந்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். சார், அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாஜகன்ற ஒரு பெரிய சக்தி ஒன்றியத்தில் இருக்குது, அவங்கள எதிர்த்து போராடணும்னா நம்ம திமுகவோட கூட்டணியில் தான் இருக்கணும், இது கொள்கை ரீதியான கூட்டணியில் இருந்தால் தான் நல்லதுன்ற மாதிரி ஒரு தகவலும் வருது இல்லை சார்? அதனால தான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிகாவோ இவங்களாம் திமுக கூட்டணியில் இருக்காங்களா? அப்போ கேரளாவில் ஏன் எதிர்முதிர்மாக இருக்குது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும்? சொல்லுங்கள்.
இந்த இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, ஆமா. அங்கேயும் பாஜக ஒரு எம்பியை ஜெயிச்சிருக்கிறார் தெரியுமா? சுரேஷ் கோபியை வந்து பாஜக இங்கே அதுலேயே இப்போ என்னென்னா நூற்றுக்கணக்கான ஓட்டுகள் ஒரே குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதாக தகவல். கேரளாவுக்குள்ளேயே பாஜகவுடைய ஆதிக்கம் நுழைந்திருக்கிறது. அது கம்யூனிஸ்ட மாநிலம். காங்கிரஸும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கு. காங்கிரஸ் ஏன் நீங்கள் 2 பேரும் அங்கே கூட்டி சேரல? அதில் என்ன விதிவிலக்கோடு நீங்கள் அரசியலை நடைமுறைப்படுத்துறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோடு கம்யூனிஸ்டுகள் கூட்டணி, அது எப்படி ஒத்து போகுது? கொள்கையா? இல்லையே. ஆரம்ப காலத்தில் இவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆக தமிழ்நாட்டிற்கென்று ஒரு அரசியலை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இதை பாடமாக கேரளா எடுத்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரை எடுத்துக்கலையே. கேரளாவில் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்த பிஜேபியை இப்போ பாஜக உள்ள வந்தது காரணமே இந்த 2 கட்சி தான்றீங்களா? ஆமாம், நீங்கள் அப்படி தானே இப்போ கேரளாவில் வந்துச்சு. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்படி தெரியுமா? பாஜகவை உள்ளே கொண்டு வந்தது முதல்ல திமுக தான். 2001 தேர்தலில் யாருக்கு முதல்ல கூட்டணி வச்சா? திமுக தானே வச்சுச்சு. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சில 99 கூட்டணி. என்ன நிபந்தனை வச்சா? அதிமுக கொண்டுட்டு வந்துச்சு. இந்த 2 கட்சிகளுமே பிஜேபி உள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ அதிமுக பிஜேபியோட நிற்கிது. இல்லை, பிஜேபி அதிமுகவோட நிற்கிது மாநிலத்தில். ஆனால் எந்த நேரத்திலும் அதிமுக பிஜேபி கூட்டணி உடையும். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தாவேக்காவை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. டிடிவியும் வந்து தாவேக்காவை ஆதரிக்க ஏற்படுத்துவாருன்னு சொல்றாரு விஜய் அவர்கள். தொடங்கிட்டாங்க. அவ்வளோதான், கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இன்னும் சில கட்சிகள் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். முக்கியமான இயக்கங்கள் வரும்னு சொன்னார். அதுதான் விசிக தலைமையிலான அந்த கூட்டணி, அதாவது மக்கள் நல கூட்டணி இருந்துச்சுல, விஜயகாந்த் தலைமையில் 3வது அணி. அது எல்லாமே இப்போ தாவேக்காவுக்கு வரப்போகுது. காங்கிரஸ் வந்து தாவேக்காவில் இணையும், கண்டிப்பாக இணையும். கிட்டத்தட்ட அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே திமுக கூட்டணி கட்சிகளின் சைட்லாம் போகுன்றீங்களா? கண்டிப்பாக. அதான் நான் முதவே சொல்லிட்டேன், சாதி கட்சியில் வேணாம். அதனால தான் சொன்னேன் சாதிகளின் கட்சி திமுகன்னு. சாதிக்கிற கட்சியாக தாவேக்கா இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அதிமுக ஏற்கனவே சாதிச்சிருக்கு. இப்போ போட்டு யாராக இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கிறது. நீயா நானா, யார் வெற்றி பெறப் போவது? இதுதான் எதிர்கால தேர்தல் என்பதை நான் சார் ஆனால் பரவலாக வைக்கிற ஒரே கேள்வி இதுதான் சார். அங்கே வர கூட்டம் வந்து ஓட்டா மாறுமா? விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, ஆனால் அது எதுவுமே ஓட்டா மாறாதுன்ற மாதிரி திமுக வேணால் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு நாகப்பட்டினத்தில் தளபதி விஜய் அவர்கள் இதே பாயிண்ட் எடுத்து சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள்லாம் பார்க்க வந்த கூட்டமா கேட்டார்ல, என்ன சொன்னாங்க? கூட்டம் இல்லை, நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரே ஒரு செய்தி தான், எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட கூட்டம் இன்றைக்கு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சி முறையின் கோளாறுகள். இவங்க கொண்டு வந்த தேர்தல் அறிக்கை எதையுமே நிறைவேற்றலை. என்ன நிறைவேற்றிருக்கிறாங்க? இலவச பேருந்து பெண்களுக்குன்னு சொல்லி அடுத்து ஆண்களுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை கொண்டு வருவாங்க ஓட்டு வாங்குறதுக்காக. அப்புறம் எல்லாருமே இலவசம் தான். அப்புறம் இதுக்கு அப்போ என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போ இந்த ப்ரௌன் கலர் பஸ்ஸா, அது என்ன பஸ்? ரோஸ் கலர், பிங்க்கு. இந்த பிங்க் கலர் பஸ் இப்போ மணிக்கு 1 ஓடுது இல்லை, அப்புறம் 2 மணி நேரத்துக்கு 1 தான் ஓடும். அது அப்போ அந்த திட்டம் பேரளவுக்கு இருக்குன்றீங்களா நீங்கள்? பேரளவுக்கு தான் இருக்கும். அப்போ ஆண்களுக்கும் 1000 ரூபாய் திட்டம் ஓட்டு வாங்குறதுக்காக. இது அறிவிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையில் வரலைன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். அப்போ இந்த மக்களை முட்டாளாக்குகிற வேலையை தொடர்ச்சியாக திராவிட அந்த திருட்டு மாடல் அரசு அல்லது திமுக அரசு செய்து கொண்டிருப்பதை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, எந்த மக்களாவது திமுகன்னு சொன்னால் கரவேட்டி கட்டிக்கிட்டு போனாவே அவனை வெறிக்க பார்க்குது ஜனம், தெரியுமா? சொல்ல முடியாமல் தவிக்கிற கூட்டம் தான். இலவச பேருந்துங்கன்னா ஓட்டுநர் பெண்கள் நிற்கிற இடத்துல பேருந்து நிப்பாட்டுறதில்ல. சரி, அவங்களுக்கெல்லாம் இலவசம் தானே, எதுக்கு அப்புறம் டிக்கெட்டு கொடுக்குறீங்க? கணக்கு அரசுக்கு கணக்கு தெரியணும். ஏங்க, என் நடத்துனர் வந்து கடைசி இருக்கையில் உட்காந்துக்கிட்டு 5 பெண்கள் ஏறினா 10 டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்து அனுப்புகிறாருங்க. நான் ஏன் டெய்லி போகிறேன் அரசு பேருந்தில். முன்னாடி 5 பெண்கள் வாங்கினதுக்கு பிறகு மீது 5 டிக்கெட்டை ஒரு அம்மா வச்சுட்டு நிற்கிது. பேக்கணும், யாராவது ஏறினா கொடுப்போம்னு. எல்லாம் பின்னாடி ஏறி முன்னாடி நிற்கிற அம்மா 5 டிக்கெட்டையும் அப்படியே வச்சுட்டு கீழே இறங்கிது. இது எந்த கணக்கில் நீங்கள் கொண்டு போவீங்க? அப்போ இங்கே புதுசாக முறைகேடு நடக்குதுன்றீங்களா? ஏங்க, பேப்பரில் முறைகேடுங்க. அந்த பேப்பர் வருது இல்லை, அதில் கொள்ளையடிப்பான். அதுக்கு தான் அந்த திட்டம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சார், இதை பற்றி யாருமே பேசலையே சார், நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க சார். நீங்கள் இதெல்லாம் நடக்குதுங்க, நடக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இலவச பேருந்துன்னு அறிவிச்சுட்டு டிக்கெட் என்னத்துக்குன்னு எல்லாம் ப்ராடு. அடுத்து இன்னொன்று, இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்களா, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா? ஆரம்பத்தில் சொன்னாங்க எல்லாருமே கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த திருட்டு மாடல் அரசில் இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் நம்மளுக்கிட்டான்னு கனவு கண்டாங்க. நாகப்பட்டினத்தில் உடச்சிருந்துச்சார் விஜய். நேற்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொன்னார், இஸ்லாமிய திமுக தான் இன்றைக்குமே ஒரு பாதுகாப்பு. ஏன் இங்கே சிறையில் வாடிக்கிட்டு இருக்கிறானே, கோவை மத்திய சிறையில் இஸ்லாமிய நண்பர்கள் தோழர்கள், எங்கள் விடுதலை செய்ய சொல்லுங்க, துப்பு இருந்தா. உங்களுக்கு ஒன்று சொல்லவா?
கலிபுல்லான்னு ஒருத்தர் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டம் ஓனாங்குடியை சார்ந்தவர். அவர் திமுகவில் பாரம்பரியமாக இருக்கிறார். கலிபுல்லா அவர் முகவரி என்ன தெரியுமா? அக்ரஹாரம் தெரு. இஸ்லாமியர் அக்ரஹாரம் தெருவில் வசிக்கிறாரு. அவர் இஸ்லாமியர். எல்லா கோயிலும் அங்கே இருக்கிற இந்து கோயிலுக்கு போவார், அன்னதானம் போடுவார், எல்லா வேலையுமே செய்வார். மக்கள் மதிப்பை பெற்றவர். 10 வருஷம் ஒன்றிய துணை செயலாளர் பதவி திமுகவில் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லை, பிடுங்கிட்டானுங்க. இப்போ வெறும் சாதாரண உறுப்பினர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்த ஒரு இஸ்லாமிய தோழன், ஒரு இஸ்லாமிய சகோதரன் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் கலட்டி விடப்பட்டிருக்கிறாரு. அந்த சகோதரனுக்கு திமுகவின் பங்களிப்பு என்ன? சிதம்பரம் இருக்குல்ல, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் கிள்ளைன்னு ஒரு ஊர். அங்கே வந்து ரவின்னு ஒரு தோழர், திமுகக்காரர், வயசாயிருச்சு. அவர் கலைஞர் காலத்திலேருந்து அவர் வந்து பறையர்குடியை சேர்ந்தவர். கடல் ஓரமாக சீமக்கருவிகள் வண்டி போனதை தன் சொந்த செலவழித்து கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா செலவழித்து இந்த கடல் தெரியணும், அந்த மீனவர்கள் போட்டெல்லாம் கரைக்கு வர்றது சிரமம் இருக்குன்னு சொன்னதன் அடிப்படையில் சொந்த செலவழித்து கடற்கரையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த மனுஷனுக்கு இன்றைக்கி வேறு ஒரு ஒன்றிய செயலாளரோட பதவி கொடுக்கல. இஸ்லாமியரை இங்கே புறக்கணிக்கிறான், பறையர்களை அங்கே புறக்கணிக்கிறான். இது பேட்டா சமூக நீதின்னு பேசுவாங்க. கட்சிக்காக உழைத்த தொண்டர்களை இழிவாக நடத்துகிற இயக்கம் திமுக. நான் கேட்குறேன், அதிமுகலேருந்து வந்த அத்தனை பேருக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தீங்க. ஏன் உங்கள் கட்சியில் அறிவாளி இல்லையா? பெரியார்வாதிகள் இல்லையா? அண்ணாவின் இதயத்தை சுமந்தவர்கள் இல்லையா? கொள்கைவாதிகள், கோட்பாடுவாதிகள் இல்லையா? அதிமுகவிலேருந்து வந்த அத்தனை பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அதுவும் அதிமுகவில் கொள்ளையடிச்சவன் பூரா அந்த கட்சிக்கு வந்து இங்கே கொள்ளையடிக்கிறது. எப்படி இருக்குது இது? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எழுதி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். 2026 வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு இல்லை, சுடுகாட்டுக்கே அனுப்பணும். சார், இவ்வளோ நாள் வந்து திமுக வந்து தாவேகா விமர்சிக்குது, அதிமுக விமர்சிக்குது. ஆனால் சில பத்திரிகையாளர், குறிப்பாக ஐயநாதன் அவர்கள் போன்றவர்களும் தாவேகா வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்களே சார், இதை எப்படி பார்க்க? ஐயநாதன் ஐயா மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. நானும் அவர் ஒன்றா நாம் தமிழரில் பயணித்தவங்க. ஐயநாதன் வந்து தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிடுவார். ஆனால் அவங்க அப்பா வேற காசி தேவர்னு போட்டு அடையாளப்படுத்திக்குவார். எப்படி தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்கன்னு தெரியுதா? இவர் தாவேக்காவில் எப்படியும் அவைத்தலைவர் ஆயிடலாம்னு போனார். அங்கே வந்து அவங்க வச்ச கோரிக்கை இவருக்கு உடன்படலை, இவர் வச்ச கோரிக்கை அவங்க உடன்படலை. என்ன கோரிக்கை வச்சாங்க? ஒன்றும் இல்லை, இவர் என்ன சொல்லியிருப்பார்னா தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணும்னு இருப்பார். அதில் தமிழ் தேசியத்தை எப்படி முன்னெடுக்கணும்னா சாதிய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அதுக்கு மறுத்திருப்பாங்க. வெளியேற்றப்பட்டார். அதுக்கப்புறம் அங்கே தாவேக்காவில் அவருக்கு இடமில்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ விஜய் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசியலுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் நாம் தமிழில் இருந்தீங்க, இப்போ வெளியில் வந்துட்டீங்க, தனியாக ஒரு கட்சி தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. நாம் தமிழரை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரைக்குள்ளே ஒரு கூட்டம் போட்டவர். ஓகே, யாராருன்னு எனக்கு தெரியும், பட்டியல் என்கிட்ட நீண்ட பட்டியலே இருக்குது. அங்கேயும் தோத்தார். இப்போ வயசாகிடுச்சு, உடம்பு சரியில்லை, வீட்டில் ஒழுங்காக இருக்கணும். தாவேக்காவெல்லாம் சீண்டி நீங்கள் பிழைப்புவாதம் நடத்த முடியாது நம்ம தமிழ்நாட்டில். ஐயநாதன் போன்ற மூத்த பத்திரிகையாளன்னு சொல்கிறத விட ஐயநாதன் என்கிற மூத்த சாதிய தலைவர் வந்து இனிமே பேச்சு தமிழ்நாட்டில் ஈடுபடாது. அடுத்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஒருத்தர் இருக்கிறார், குடிகாத்த குமரன். கொடிகாத்த குமரனா இல்லை குடியாத்தங்குமரனா? குடியாத்திய குமரன். இவர் வந்து இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பயங்கரமாக சொல்கிறார். அதாவது வந்து நடிகைகளோடு வந்து தாவேகா தலைவர் வந்து திரிகிறார், திரிஷா. அது என்ன 2-3 நடிகளை முதல்ல உன் தலைவன் எப்படி இருந்தான்னு பார்த்துக்கோ, எந்த மாதிரி வாழ்ந்தான்னு பார்த்துக்கோ. ஏன்னா அவங்களெல்லாம் இறந்து போயிட்டார். அவர் மீது நம்மளுக்கு மரியாதை உண்டு, கருணாநிதி மேலே மதிப்பு உண்டு. எந்த அடிப்படையிலும் அவருடைய எழுத்துக்களுக்கு மட்டும். இந்த ஹிஸ்ட்ரி ஷோஸ் தி வே, உங்கள் தலைவருடைய கடந்த கால வரலாறை கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தை போய் அந்த குடியாத்தங்குமரெல்லாம் போய் படித்து தெரிஞ்சுக்கோ. நான் சொல்லக்கூடாது என் வாயால், சரிங்களா? அதனால் தேவையில்லாமல் தாவேக்காவை சீண்ட வேண்டாம். சீண்டுனா உனக்கு தான் பொழப்பு கெட்டு போகும். ஒரு உறுப்பினர் பதவியில் மட்டுமே உன்னை வச்சுக்கிட்டு இருக்கிற திமுகவுக்கு இவ்வளவு சொம்பு தூக்குறியன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்து இன்னொருத்தர் கிளம்புனார், இந்த தமிழன் பிரசன்னான்னு. மரியாதைக்குரிய தமிழன் பிரசன்னா யாருன்னு தெரியல. அந்த தம்பி பார்த்துருக்கலாம், ஆனால் யாரும் தெரியல. நிர்வாகி சார் அவர். என்ன நிர்வாகி? செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன். நியூஸ்லலாம் வந்து பேசுவார், சேனலில் பேசுவார். அவருடைய வளர்ச்சி அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா அவருடைய சாதியை போய் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த ஒரு கற்பனைவாதத்தில் சொல்கிறேன்.
அவர் உண்மையிலேயே வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்டவராக இருந்தால் அவருடைய தகுதி அவ்வளவுதான் வச்சுருப்பான் திமுக. அதுக்கு மேலே வந்தால் வளர விட மாட்டான். தமிழன் பிரச்சனை உன் தகுதி இவ்வளவு தான், அதுக்கு மேலே நீ வந்து பார்த்துக்கோ. ஆர்எஸ் அவர்கள்லாம் துணை பொதுச் செயலாளர் அதுக்கு மேலே தாண்டாதில்ல அவருக்கு பதவி. ஏன் துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு குடும்பத்துக்குள்ளே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அருவருப்பாக இருக்குது சொல்கிறதுக்கே. சரி, அவர் வந்து தமிழன் பிரசன்னா வாய்களே ஏதோ பேசுகிறாராம். உன் தகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கு நீ பேசி கொண்டிருக்கிற, அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த சிவாசி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தருதலை வாயை பார்த்தீங்கன்னா பண்ணி நக்குன வாய் மாதிரி இருக்கும். அவர் வந்து மிஸ்ஸா தடா போடா அப்படிலாம் பேசுகிறார். ஏய், மிஸ்ஸாவும் தடாவையும் கொண்டு வந்த காங்கிரஸோடு தான் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. பொடாவை கொண்டு வந்த காங்கிரஸோடு தான் நீங்கள் அப்படியே பின்னி பிணைஞ்சுவே கிடக்குறீங்க, வேறு வழி இல்லாமல். மறந்துடாதீங்க. பொடா சட்டத்தால் திமுக ஒரு இடத்துல எந்த இடத்துலையும் பாதிப்பில்லை. கொடான்றீங்க. மிஸ்ஸா சட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் தானே சார் பல்வேறு கொடுமைகள்லாம் சந்திச்சவர் சிறையில். அதான் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் வாயை உடைச்சாங்க, உடைச்சவங்க கட்சியோட கூட்டணி, மகிழ்ச்சி. பொடா சட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? பொடா சட்டத்தை அனுபவித்தது மறுமலர்ச்சி திமுக. முக்கியமாக திரு வைகோ அவர்கள். வைகோ மட்டும் இல்லை, வைகோ, புலவர் சே செவந்தியப்பன், சாகுலம் இது, வீரபாண்டியன், புதுக்கோட்டை பாவாணன், தடா சுந்தரம், எண்ணற்ற பேர் வந்து பொடா சட்டத்தால் வந்து பாதிக்கப்படும். ஐயா நெடுமாறன், இவ்வளவு பேர் வந்து பொடா சட்டத்தை வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. திமுகவுக்கும் பொடா சட்டத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. பொடா சட்டம் உருவாக்கப்பட்டதே புலிகளை ஆதரித்து பேசுபவர்களை அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. புலிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதனால் வாய்க்கு வந்தபடி பேசுகிறது, இந்த அது என்ன அவல் தின்ன வாய் மாதிரி இருக்கும், அப்படியே இடித்து போய் கடிச்சு போய் அவெல்லாம் பேசுகிறான் நாட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சர் நேருவை தான் நம்மளுக்கு தெரியும் அவர் எப்படி பேசுவார்னு. வாய்கிலேயே பேசி வக்கனையாக பேசி வசதியாக இருக்கிறார்ல. அவருடைய புள்ளி விவரப்படி சொல்கிறேன், 63 தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அவரோட சொத்து இருக்கும். அது எங்கே இருந்து வந்துச்சு? ஆத்தாப்பன் சம்பாரிச்சு வச்ச சொத்தா, இல்லை இவர் வந்து உழைத்து சம்பாரித்த சொத்தா? யாருடைய சொத்துக்கள்? அவருடைய ஊரில் ஓடுற காவிரியில் அள்ளுன மண்ணுக்கே 25 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதிகமாக. இந்த நாட்டை, இந்த தேசத்தை சுரண்டி கொளுத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் வாழ்ந்தார் தெரியுமில்ல, எப்படி வாழ்ந்துட்டு போனார்? யாருக்காக விட்டுட்டு போனார் ராமாவரம் இடத்த கூட? காது கேளாத ஒரு ஊமை பிள்ளைகளுக்கு அந்த இடத்த தாரை வார்த்து உடனே சொல்லுவான், நாங்கள் வந்து எங்கள் கலைஞர் வீட்டையே நாங்கள் மருத்துவமனை ஆக்கிட்டோம். உங்கள் குடும்பத்துக்கு வேணால் மருத்துவமனை ஆக்கிட்டோம். திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்னன்னா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து பயங்கர கூட்டம் வரும், நடிகர்ன்றதுனால நல்ல கூட்டம் வரும். ஆனால் இப்போ அந்த செல்வாக்கு இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்குது, விஜய்க்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது ஒரு காமெடி பீஸு. நீங்கள் காமெடியாக கேள்வி கேட்காதீங்க. காமெடி பீஸுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிக்கிட்டு வரலாம். யாருங்க ஆர்எஸ் பாருங்கிறவர்? யார்? திமுக அமைப்பு செயலாளர். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் பறையர்களுக்கெல்லாம் பதவி வந்துச்சு, அதை உருவாக்குனது திமுகன்னு சொன்ன அயோக்கியன். நம்ம தான் என்ன பண்ணுறது, நம்பி இருக்கிறாங்க கூட்டணியில். அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறது இல்லைங்க, மனிதர்களுக்கு பதில் சொல்லுவேன், சாதியவாதிகளுக்கு நான் பதில் சொல்வதில்லை. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா பேசணும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.